உனக்கெல்லாம் கஷ்டமா இல்லையா? தாத்தனுக்கு 20 வருஷமா பீ மூத்திரம் அள்ளி போட்டு எடுத்துல உனக்கு எது மனுஷன் நோவலியான்னு மனுஷனோட கடவுளே என்னைக்கு நல்லா பண்ணுவ, என்னைக்கு நல்லா நடக்கும், எப்படி இருக்கும், என்ன வாழ்க்கையை கெடுத்து விட்டி கடவுளேன்னு கடவுளைத்தான் நோவனே. எனக்கு கைட்டமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ராத்திரியில 2 தாரம் அப்ப பாலியது சாயத்தான் 2 தாரமும் சாய வையின்னா வைக்கணும். சாய வையி கொஞ்சோண்டு தூள் கம்மியா மிச்சமா போச்சுன்னா திரும்பி தண்ணி வச்சு சுட வைக்கணும். திரும்பி சக்கரை போடணும். அங்க டீ வைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதான் அந்த குளிப்பு ஆட்சி எல்லாம் ஜனம் இருக்குல்ல, நூஞ்ச குடிச்சு முட்டை போய் சாமி எனக்கு மந்திரியே, நான் இன்னும் என்னைக்கு இந்த ராஜாவை நான் கண்ணால பார்க்க போறேன்னா பேச்ச போறேன்னா அப்படின்னு போய் முத்தம் கொடுத்தேன். நான் அங்க இருக்கிறாங்க புதுக்குடியாமட்டாருன்னு ஐயோ இந்த அண்ணாமலை வீட்டுக்கு மாமன் விட்டாரு. 10 பேர் வந்திருந்தாங்க. 10 பேரும் பாச்சாருல பொம்பளை ஆம்பளெல்லாம் எனக்கு அவளுக்கு ஆசையை பாரு பெருசு மேல செத்தவனுக்கு முத்தம் கொடுக்கறாளே இன்னும் சொல்லுவாங்க. என்ன கண்டுட்டா சொல்லுவாங்க, இந்த ஆயா செத்தவனுக்கு முத்தம் கொடுத்தவன்ல இந்த ஆயா அப்படிப்பாங்க. எல்லாம் தான் மருமக்கமா இருக்கிறாங்க, பொட்டு பழங்கிக்கிறாங்க. என் மண்ண வேண தன்னாலாக என் மணி வேலைக்கு கோவலனே அப்படின்னு போய் முத்தம் கொடுத்தேன். என் கொண்ட வர தன்னாலாக என் கோவலன ராஜமன்ன நீங்க என்ன விட்டு பிரியே நான் எப்படி தருக்கு என் கண்ணால சொன்னாலும் என் பூமிக்கு தெரியுமா ஜனத்துக்கு தெரியுமோ? எனக்கு அண்ணி இல்ல, சொந்தக்காரன் இல்ல, அத்தை விட்டு பையன் இல்ல, மாமிட்டு பையன் இல்ல, ஒரு 3ஆம் ஆள் 4ஆம் ஆள் கூட சொந்தம் இல்ல, அன்னிதான். மருந்து இந்த அரண்மனையில படிச்சுக்கிட்டு என் குளத்தை மறந்துட்டு இனி கோட்டையில் படிச்சுக்கிட்டு இந்த லஞ்சல் பண்ணா செதுக்கும் போல சிங்கப்பூர் மத்த